பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நமது தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது, நம்மை குறித்தே நாம் தாழ்வாக எண்ணும் பொழுது நமது தேவன் நம்மை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்துகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்க, ஒரு ஃபுட்பால் டீமோ, ஒரு கிரிக்கெட் டீமோ, ஒரு கபடி டீமோ, எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதில் விளையாடி கொண்டிருக்கிறவர்களுக்கு தோல்வியை சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மனம் உடைந்து விடுவார்கள். அந்த விளையாட்டின் உற்சாகத்தை இழந்து விடுவார்கள். ஒருவேளை இடுப்புல கை வைத்து கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் விரக்தியாக பார்த்து கொண்டு நிற்பார்கள். இதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களை வழிநடத்துகிற அந்த கோச் பார்த்தீங்கன்னா கைகளை தட்டி கமான் பாய்ஸ், கமான் கமான் அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி உற்றாத நம்ம ஜெயிச்சிடலாம் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஸ்பிரிட் மறுபடியும் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, சீயோனே நீ எழும்பு, உன் வல்லமை நீ தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுக்குள் தேவன் வைத்த வல்லமை இன்னும் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துல பேச்சுல தவறி இருக்கலாம், பார்வையில தவறி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துல உங்கள் கால்கள் சறுக்கி இருக்கலாம். அதே நிமித்தமா உங்கள் உள்ளம் பாதிக்கப்பட்டு, ஐயோ நான் இப்படி ஒரு மடத்தனமான காரியத்தை செய்து விட்டேனே, நான் விழுந்து விட்டேனே, நான் தோற்று விட்டேனே என்று உங்களுக்குள்ளே அங்கலாய்த்து இனி நான் எழும்புவேனா அல்லது எழும்ப முடியுமா என்கிற ஒரு பயத்தோடு கூடிய சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம், அல்லது சோர்ந்து போன இருதயம் இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் என்னை பலப்படுத்துவார்? யாராவது என் கூட பேசி எனக்கு ஆறுதல் சொல்லுவார்களா? அல்லது கர்த்தர் என்னிடத்துல சொப்பனம் மூலமாய் தரிசனம் மூலமாய் பேசுவாரா என்று எதிர்பார்த்து கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், நீ எழும்பு மகனே, நீ சீயோனாய் இருக்கிறாய், நீ எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தருடைய நாமத்துல நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை என்ன விதமான தோல்வி, என்ன விதமான சறுக்குதல்கள் உங்க வாழ்க்கையில காணப்பட்டு உள்ளம் உடைந்து போய் மனம் நொந்து நீங்க காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நினைச்சுக்கிடுங்க. இளையகுமாரனை நினைச்சுக்கிடுங்க. நீங்க திரும்பி வாங்க. தகப்பனுடைய அன்பு கிடைச்சது போல உங்களுக்கு தேவனுடைய அன்பு கண்டிப்பா கிடைக்கும். அவர் உங்களை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு மீண்டும் கிருபையும் பலனையும் தந்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நன்மையால் நிரப்பும் அப்பா. எந்த காரியத்தை நிமித்தமாய் மனம் உடைந்து சோர்ந்து போய் ஜெபிக்கலாமா வேண்டாமா, ஜெபித்தால் தேவன் மீண்டும் அங்கீகரிப்பாரா இல்லையா என்று இருமனதுல தவித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தி சகாயம் பண்ண நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க உங்க கிருபை தாங்கட்டும். உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க, கிருபை உங்களை தாங்கும். God bless you.